ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா சவுத் மும்பையில் இருக்கோங்க. சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் எல்லாம் இருக்கிற இடம். இங்கிருந்து நாம் கேட்வே ஆஃப் இந்தியா பார்க்க போகிறோம். ஸோ சவுத் மும்பை ஒன் ஆஃப் த பாஷ் அண்ட் வெரி வெரி பிஸி ஏரியானே சொல்லலாம். மொத்த மும்பையோட ஒரு ஹெரிட்டேஜ் சிம்பிளே சவுத் மும்பை தான். ஸோ சவுத் மும்பை ஃபுல்லாக இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், முக்கியமாக கேட்வே ஆஃப் இந்தியா. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பா கணேஷா சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சவுத் மும்பை ஏன் ஹெரிட்டேஜ் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறோன்னா, மும்பைக்கு இந்த மாதிரி பிரிட்டிஷ் டைம் பில்டிங்ஸ் எல்லாம் ரொம்பவே இருக்குங்க. எங்கே பார்த்தாலுமே செம்மையாக இருக்கும் ஆர்கிடெக்சரு, பில்டிங்ஸோட ஆர்கிடெக்சரு. இங்கே பாருங்கள், சத்ரபதி சிவாஜி டெர்மினஸே செம்ம வேறு லெவலில் இருக்கும். ஸோ சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் பற்றின வீடியோ ஒரு தனி விலாகாகவே போடுறான். ஸோ இப்போதைக்கு நம்ம சவுத் மும்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இதுதான் கேட்வே ஆஃப் இந்தியா போகிற வழிங்க. எவ்வளோ பிஸியாக இருக்குது பார்த்தீங்களா? வாங்க போகலாம். சவுத் மும்பையில் ஆட்டோஸ் அலௌடு கிடையாதுங்க. அதனால எங்கே பார்த்தாலுமே இந்த எல்லோ அண்ட் பிளாக் டாக்ஸிஸ் தான் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பார்க்குற இடம்லாம் இந்த டாக்ஸிஸ் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் எவ்வளோ ஆட்டோஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு இங்கே இந்த டாக்ஸிஸ் இருக்கும். லைனாக பார்க்குற இடம்லாம் டாக்ஸிஸ் தான். இங்கே பாருங்க, நம்ம மகாராஷ்டிராவில் ஓடுற ஏசி பஸ்ஸஸ், எலக்ட்ரிக் பஸ்ஸஸ், மும்பை மெட்ரோ பஸ்ஸஸ். இது நம்ம கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு போகிற வழியில் அழகாக இங்கே ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிக்கு ஒரு சூப்பராக ஒரு இது கட்டி வச்சுருக்காங்க. வேற லெவலில் இருக்கு, செம்ம கியூட்டு. இங்கே பாருங்க மக்களே, நம்ம கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு போகிற வழியில் ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கு. சூப்பராக லான் எல்லாம் போட்டு செம்மையாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது யாரோட சிலைன்னு தெரியல, ஏதோ ஒரு ஜோதியை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. இங்க பாத்தீங்களா, ஆப்போசிட்ல பார்க்குற இடம் எல்லாமே இந்த மாதிரி செம்ம ஹெரிட்டேஜ் லொகேஷன்ஸாக தான் இருக்கும் சவுத் மும்பையில். செம்ம கூலாக இருக்குல்ல. அண்ட் டிராஃபிக்கும் வேற லெவலில் இருக்கும். ஸோ நாம் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போகணுங்க கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு. நம்ம மும்பையில் நடக்கணும்னா, பர்டிகுலராக சவுத் மும்பையில் நடக்கணும்னா கோ வித் த ஃப்ளோன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. கிடைக்கிற சந்து பொந்துலையெல்லாம் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். டிராஃபிக் இருக்குன்னு நின்னா நம்மளால நடக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எக்கச்சக்க வெஹிக்கிள்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தாவே தெரியும், பின்னாடி ரோட்ல கண்டினியூஸாக போயிட்டே இருக்குங்க வெஹிக்கிள்ஸு, அப்பாடி. அண்ட் அதில் முக்கால்வாசி டாக்ஸிஸ் தான். அந்த அளவுக்கு மக்கள் இங்கே டாக்ஸிஸ் யூஸ் பண்ணுறாங்க லோக்கல் ட்ராவலுக்கு. நம்ம கேட்வே ஆஃப் இந்தியாவிலிருந்து ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வே ஃபுல்லாகவே நிறைய பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும். இது ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கோட பில்டிங்கு. இது பேங்க் ஆஃப் இந்தியா பாருங்க. எல்லாமே ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் தாங்க பார்க்குற இடம் எல்லாம். அண்ட் இது நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி. வாவ், செமையா இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்களா, நம்ம ஊர் ஷேர் ஆட்டோஸ் மாதிரி ஆம்னி வேன்ஸ் தான் இங்கே ஷேர் ஆட்டோ மாதிரி. ஸோ நமக்கு ஆல்ரெடி கேட்வே ஆஃப் இந்தியா தெரியுது, வாங்க போகலாம்.
கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய புக் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குங்க. அண்ட் கோர்ட் இருக்கும் போல் எங்கே பார்த்தாலும் லாயர்ஸாகவே இருக்காங்க. எல்லாரும் இந்த கோட் சூட்டை போட்டுகிட்டே தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொன்று பிடிச்சது வந்து இங்கே கண்டீல்னு ஒரு ஷாப் இருக்குது. அந்த ஷாப்போட வால் பெயிண்டிங் பாருங்களேன் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு. செம்ம சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ இதிலிருந்து நம்ம போனோன்னா பார்க்குற இடம்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். விக்டோரியன் ஏஜ் பில்டிங்ஸும்பாங்க பிரிட்டிஷ் பில்டிங்ஸை. விக்டோரியன் மும்பைன்னே சொல்லுவாங்க சவுத் மும்பையை. இந்த ஏரியாவுக்கு வந்தாவே நம்ம வந்து ஒரு பெரிய படிப்ஸ் ஃபீலிங் வந்துருங்க. பார்க்குற இடம்லாம் புக் ஷாப்ஸு அண்ட் பார்க்குற இடம்லாம் நம்ம லாயர்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் இருக்காங்க. அண்ட் நோட்ரி பப்ளிக்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரீட்லேயே வந்து டேபிள் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து தடுக்கி விழுந்தா இங்கே லாயர்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் தான். செமையாக இருக்குது, நல்ல ஒரு ஃபீல். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்குது இந்த ஏரியா. பேங்க்ஸு, கோர்ட்ஸு, லாயர்ஸு, புக்ஸுன்னு. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. நான் இதை படிப்ஸ் ஏரியான்னு கரெக்டாக தாங்க சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை. ஸோ பேங்க்ஸு, கோர்ட்ஸை தவிர யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பையும் இங்கே தான் இருக்குது. நம்ம ஊரில் மெரினா பீச் சைடு நடந்தால் ஃபுல்லாக யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸு, அதுக்கப்புறம் அஃபீஷியல் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடு மாதிரியான அப்பேரல் ஷாப்ஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸில் தான் இருக்குது. இது வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சவுக்குங்க. நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை இருக்கிற இடத்துல எண்ட் ஆகிற இடத்துல நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சவுக் இருக்குது. அதிலிருந்து ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் போனால் நம்ம கேட்வே ஆஃப் இந்தியா ரீச் பண்ணிடலாம். வாங்க போகலாம். நம்ம ஆல்மோஸ்ட் கேட்வே ஆஃப் இந்தியா பக்கத்தில் வந்தாச்சுங்க. கேட்வே ஆஃப் இந்தியா, நரிமன் பாயிண்ட்டு எல்லாமே வந்து த சவுதர்ன் மோஸ்ட் எண்ட் ஆஃப் மும்பையில் இருக்குது, சவுத் மும்பையில். இங்கே பாருங்கள் போர்டு வச்சுருக்காங்க. இந்த லேனே வந்து சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த லேனில் வாக் பண்ணுறதே வந்து ஒரு ஹெரிட்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களா. சவுத் மும்பையோட ரிச் ஹெரிட்டேஜ், நம்ம இங்கிலீஷ் டைம் பில்டிங்ஸு எல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற லேன் ஃபுல்லாகவே வந்து அப்படி தான் இருக்குது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜ் வாஸ்து சங்கிராலயா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா பார்க்கு, மியூசியம் எல்லாமே இருக்குங்க. ஸோ ஸ்டேட் மியூசியம்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்குது ஆக்சுவலாக பில்டிங் பார்க்குறதுக்கு. அப்படியே செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா உள்ளெல்லாம் சூப்பராக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. செம்ம அழகாக இருக்குங்க. வாவ், வேற லெவல். ஸ்டேட் கேபிட்டல் இல்லை, ஆப்வியஸ்லி செம்மையாக டெவலப் பண்ணியிருக்காங்க. மும்பை பஸ்ஸஸ் பார்த்தீங்களா, டிப்பிக்கல் மும்பையோட அடையாளம். இந்த மாதிரி ஜங்ஷன்ஸ் ஆஃப்டர் ஜங்ஷன்ஸ் நம்ம பார்க்க முடியுங்க சவுத் மும்பையில். ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பார்க்கறதுக்கு. ஐயோ, இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் தான். அண்ட் நடுவில் ஒரு ஃபவுண்டைன் பாருங்க, செம்ம அழகாக இருக்குல்ல. வா, வேற லெவல். நம்ம மும்பையோட மெட்ரோ பஸ்ஸஸ் இதெல்லாம் நார்மல் பஸ்ஸஸ், பின்னாடி இருக்கிறது ஏசி பஸ்ஸுங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம கேட்வே ஆஃப் இந்தியா ரீச் ஆயிடலாம். வாங்க வாங்க வாங்க. இங்க பாத்தீங்களா விக்ரந்த் ஷிப்போட வார்ஷிப் இருக்கு இல்லையா, அதோட
மாதிரி இங்க வச்சிருக்காங்க. வாவ், INS விக்ராந்த் மெமோரியல் அண்ட் பியூட்டிஃபிகேஷன் சவுக் அப்படின்னு போட்டிருக்காங்க. செம்ம சூப்பர்ல. வாவ், செம்ம கூலுங்க. இப்படி ஒரு சவுக்க நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். செம்ம அழகா இருக்கு. ஸோ இங்கே வந்து INS விக்ராந்தை பற்றி போட்டிருக்காங்க. Commissioned in 16th February 1961. நம்ம சில பைக்ஸ் எல்லாம் கூட விக்ராந்த், இந்த பழைய விக்ராந்த் ஷிப்போட பார்ட்ஸ்ல இருந்து தான் பண்ணாங்க. நம்ம இந்த வாட்ச் கான்ட்ரோவர்சி எல்லாம் வந்துச்சுல, அண்ணாமலை வாட்ச் கான்ட்ரோவர்சி, அதெல்லாம் வந்து இந்த ஷிப்ல இருந்து பண்ணதுதான். வாவ், சூப்பருங்க. ஸோ நம்ம இங்க பார்க்குற டால் பில்டிங் தான் வந்து தாஜ். நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் 26/11. ஸோ அந்த அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் எல்லாம் இங்கே தான் நடந்துச்சு. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. வாங்க மக்களே, நம்ம ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு கேட்வே ஆஃப் இந்தியா வந்தாச்சுங்க, சவுத் மும்பையில். இங்கே பாருங்க, நிறைய போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்காங்க இங்கே. ஆப்வியஸ்லி அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் ரொம்பவே வந்து ப்ரொடெக்ஷன் அதிகப்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.